அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மதியம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது உலைய வச்சிடலான்னு சாப்பாட்டுக்கு உலைய வச்சாச்சுங்க. நாங்கள் சட்டியில் தான் ஆக்குவோம், குக்கரில் வைக்க மாட்டோம். சரி, சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு வெங்காயம், வெள்ளைப்பொடி, இஞ்சி இதை மூணையுமே நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, வாடைக்காக, பட்டை கிராம்பு, பொடி, பூவும், தக்காளியும் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா திப்பாக வர்றது பிடிக்காது தக்காளி, அதனால் இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே உலை வந்துடுச்சுங்க. அரிசியும் கழுவி போட்டாச்சு. அரிசியை கழுவி போட்டுட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி கல் உப்பவே போட்டாச்சு. போட்டு ஒரு பக்கம் சாப்பாடு வெந்துட்டு இருக்கும்போதே சிக்கனை கழுவி வச்சுட்டு சிக்கன் கிரேவிக்காக குக்கரில் எண்ணெய் ஊற்றி பூவு, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பட்டை கிராம்பு பொடியையும் போட்டாச்சுங்க வாடைக்காக. அரைச்ச தக்காளியும் போட்டு இந்த மசாலாக்காக தேவையான உப்பை போட்டாச்சுங்க. அதோட கறியையும் போட்டு கிண்டியாச்சுங்க. நான் நவீன் சிக்கன் பொடியை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணல. அதில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் அளவாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம மூடி விசிலுக்கு விட வேண்டியதான். 2 விசிலுக்கு மேலே விடாதீங்க. இல்லை 2 இல்லைன்னா 3 அதுக்கு மேலே விடாதீங்க. ரொம்ப விசில் விட்டிங்கன்னா கறி லப்பர் மாதிரி ஆயிருங்க. அதனால் 2 விசிலுக்கு மேலே விடலைங்க. சாப்பாடும் ரெடி, கிரேவியும் ரெடி. அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு லன்ச்சு முடிஞ்சிருச்சுங்க. வேகமாகவே செஞ்சிடலாம். இந்த கிரேவி ரொம்ப டைம் ஆகாது. சீக்கிரமாக டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாங்க இந்த கிரேவியை.